மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஹெல்த் இஷ்யூஸ்னால வெயிட் லாஸ் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வேறு அறிகுறிகள்லாம் காமிக்கும். ஸ்கின்னும் மோசமாக போயிடுறது, அப்புறம் ஆள் தோற்றமே மாறுறது. இப்போ எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், டிபி பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை. ரேசிங் அப்போ தான் வந்து அவருடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ரேசிங் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் பாதாளத்தில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு வந்து எவ்வளோ லீன் மாஸ் தேவைப்படுதுன்னு பாருங்கள். கார் வந்து கிராஷ் அடிச்சிருச்சு, அந்த சமயத்தில் ஒரு இம்மீடியட்டாக வெளியே வந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த வெயிட்ன்றது அங்கே ரொம்ப முக்கியம். வெயிட் குறையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் தான். கலோரி டெஃபிசிட். ஆவரேஜாக கலோரி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வந்துட்டு 2500 ஒரு 3000 கலோரி வந்து தேவைப்படுது. 500 1000 கலோரி கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே 1/2 கிலோ to 3/4 கிலோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். எடுத்தோன்னு எல்லாரும் பிடிச்சி பார்க்கறது வந்து அதிகமாக கொழுப்பு இருக்கிற இடத்த. எங்கன்னா தொப்பையை பிடிச்சி பார்ப்பாங்க, பேக்கை பிடிச்சி பார்ப்பாங்க, என்னடா இன்னும் இப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வெயிட்டு முதல்ல குறையிறது ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி, கண்ணம் பகுதி, அதுக்கப்புறம் இந்த ட்ரைசெப்ஸ் சைடு ஃபேட்டு, இந்த செஸ்ட் ஃபேட்டு, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு குறையும். தொப்பைன்றது கடைசியில். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இன்னும் டிராஸ்டிக்காக குறையும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தான் சாப்பிடுவாங்க, 18 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. திருப்பி அதுக்கப்புறம் ஏதாவது ஃபஸ்ட்டாக கூட தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. திருப்பி அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த நாள் காலை 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி 12 மணிக்கு வந்தால் தான் அடுத்த மீலில் கை வைப்பாங்க. 120 நாள் நீங்கள் ஆஃப் சுகர் இருந்து பாருங்கள், உங்கள் பாடி குறையலைன்னா ஒரு சைட் மீசி எடுத்துறது. ஏன் மீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் வெயிட் லாஸ்க்கு எடுக்காது. இல்லீகலாக ரிசல்ட் காமிக்கிறதுக்காக. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ நம்ம சமீபமாக பார்க்கும்போது நடிகர் அஜித் குமார் அவரோட வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ப்ரீவியஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் வர்றது, அந்த ஏர்போர்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பாக இருந்தார். இல்லை, 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து வெயிட் குறையுதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவான்னு யோசிப்பாங்க. இன்னொன்று வந்து நிஜமாலே வெயிட் லாஸும் ஆகுறது அப்படின்றது இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து வேறுபாடு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால வெயிட் லாஸ் ஆகுதுன்றது பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வேறு அறிகுறிகள்லாம் காமிக்கும். ஓகேங்களா? ஸ்கின்னும் மோசமாக போயிடுறது, அப்புறம் ஆள் தோற்றமே மாறுறது, இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், டிபி பேஷண்ட்ஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? அதாவது ஒரு நார்மல் BMIயில் இருக்கிறது, ஒரு 19லேருந்து 24 கூட இல்லைக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆள் இருக்கிறது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு சொல்லுவாங்களே. ஸோ BMIன்றது அதுதான். ஓகேங்களா? BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஹைட் இன் மீட்டர் டிவைடட் பை வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இது 19லேருந்து 24 கொண்டு இருக்கணும். தலை அஜித் அதை இப்போ அச்சீவ் பண்ணிட்டாருன்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து மேற்கொண்டிருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி வெயிட் லாஸ் கான்செப்ட்ன்ற ஆங்கிளில் தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வெயிட்டு குறையணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு விஷயம் தான். என்னென்னா கலோரி டெஃபிசிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதை பண்ணுறது ஆனால் ரொம்ப கஷ்டம். புரியுதா நான் சொல்கிறது? கேலரி டெஃபிசிட்ன்றது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா கலோரின்னு ஒன்று இருக்குது. கலோரின்னா என்னென்னா எனர்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 இட்லி எடுத்தோம்னா அதில் ஒரு 100 கலோரி, ஒரு தோசை சாப்பிட்டோம்னா அதில் வந்து 170 200 கலோரி, அதுலேயே நெய் ஊற்றி பட்டரெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அது அப்படியே ஒரு 400 500 கலோரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதில் மசால் தோசையாக சாப்பிட்டோம்னா அது ஒரு 800 கலோரி. இதே அதில் முந்திரி மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா அது 1000. ஸோ ஒரு ஐட்டம் ஆட் பண்ண கலோரி வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்போ 2 இட்லி சாப்பிட்றதுக்கும் அந்த 2 இட்லியில் எல்லாம் வந்து நெய் பொடி எல்லாம் போட்டு பயங்கரமாக சாப்பிட்றதுக்கும் கலோரி வேல்யூ பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக கலோரி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு வந்துட்டு 2500 ஒரு 3000 கலோரி வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஃபீமேலுக்கும் கிட்டத்தட்ட அதில் ஒரு 500 கலோரி கம்மியாக தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 1000 கலோரி கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே ஒரு வாரத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1/2 கிலோ to 3/4 கிலோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இது வந்து இயல்பான ஒரு ப்ரூவன் விஷயம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து 2500 கலோரி சாப்பிடணும். பட் ஆனால் நான் கலோரிக்கு மீட்டர் கால்குலேட்டர் வச்சு காலைல 2 இட்லி, மதியானம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு சப்பாத்தி, நைட்டு வந்து வெறும் ஒரு ஃப்ரூட்ஸு இப்படின்னு நான் மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு ஒரு 200, மத்தியானத்துக்கு ஒரு 200, நைட்டு ஒரு 200ன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வந்து 800 1000 கலோரியில் இன்றைக்கி நாளே முடிச்சிட்டேன்.
அப்போ 2500 தேவைப்படுற எனக்கு 1000 கலோரியிலேயே நான் வந்து என்னோட மீலே முடிச்சிட்டேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் 1500 கலோரி டெஃபிசிட் இருக்குது, புரியுதா? அந்த டெஃபிசிட்டை உடம்பு எங்கேருந்து எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆன கொழுப்புகள்லேருந்து தான் முதல்ல எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ கொழுப்புகள்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எங்கே பயப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னு எல்லாரும் பிடிச்சி பார்க்குறது வந்து அதிகமாக கொழுப்பு இருக்கிற இடத்த எங்கன்னா தொப்பையை பிடிச்சி பார்ப்பாங்க, பேக்கை பிடிச்சி பார்ப்பாங்க, என்னடா இன்னும் இப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வெயிட்டு முதல்ல குறையிறது ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்ட் ஃபேட்ஸ், நம்ம மூஞ்சி, இந்த ஏரியா, கன்னம் பகுதி, இந்த பகுதி, அதுக்கப்புறம் இந்த ட்ரைசப்ஸ் ஃபேட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபேட்டு, இந்த செஸ்ட் ஃபேட்டு, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு குறையும். தொப்பைன்றது கடைசியில் ரொம்ப லாஸ்ட்டில் தான் தொப்பை அந்த ரிசர்வ் வந்து குறையும். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் இது பண்ணுறதெல்லாம் பெருசாக நோட் பண்ண மாட்டாங்க, புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரும் காலையில் சட்டையை சே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அப்போ நிறைய பேர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோர்வடைகிறாங்க, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்தில் 2 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ அசால்ட்டாக குறையும். 3 to 4 kgs நீங்கள் ஜஸ்ட் இந்த கேலரி இன்னும் சிவியர் டெஃபிசிட்டில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா வந்துட்டு இன்னும் நல்லாவே குறையும், புரியுதா? அதுலேயும் சில பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு இன்னும் டிராஸ்டிக்காக குறையும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்றவங்க எப்படின்னா ஒரு டைம் பீரியடில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெய்லி வந்துட்டு 12லேருந்து 5, மத்தியானம் 12லேருந்து 5 இதான் என்னோட ஈட்டிங் விண்டோ, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் தான் உங்கள் ஈட்டிங் விண்டோ. ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தான் சாப்பிடுவாங்க, 18 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ 12லேருந்து 6க்குள்ளே அவன் 2 மீல் சாப்பிட்டு முடிச்சிருவான். 12 மணிக்கு ஒரு மீல், அப்புறம் 5-6 மணிக்கு வந்துட்டு ஒரு சின்ன மீல், ஒரு டீ காஃபி என்றோ அதோட ஓவர். திருப்பி அதுக்கப்புறம் ஏதாவது பஸ்ட்டாக கூட தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. திருப்பி அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்த நாள் காலைல 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி 12 மணிக்கு வந்தால் தான் அடுத்த மீலில் கை வைப்பாங்க. இது பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்படி பண்ணும்போது வெயிட் லாஸ் வந்து பயங்கர டிராஸ்டிக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் வே ஆஃப் ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்குறோம். இது வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெள்ளைகளை தடுத்திருப்பார், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா நோ கார்ப்ஸ்ன்ற ஆங்கிளில் 100% தலை இறங்கியிருப்பாருன்றத கேரண்டி. நோ கார்ப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா வந்துட்டு சுகர் போட்ட எந்த பொருளும், இப்போ சில பேர் ஃபாஸ்டிங் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த மீலை வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்துட்டு ஒரு பேன் கேக் வித் சாக்லேட் மவுஸ் வித் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணதே வேஸ்ட்டு, புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா அந்த நான் சொல்கிற அந்த ஒன்றுத்துலேயே 2000-3000 கலோரி வந்துடுது, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அந்த ஐட்டமில் ப்ளஸ் சுகர் வேறு, கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் வந்து டேரெக்டாக என்ன பண்ணால் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி விடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, விட்டமின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, அப்படி ஒரு கண்டென்ட் வித் வாட்டர் நல்லா குடிச்சிக்கிட்டு, ப்ளஸ் இந்த சுகர்ஸை வந்து நோ கார்ப்ஸில் ஆங்கிளில் போய், ப்ளஸ் நீங்கள் டயட் டெபிசிட்டை காமிச்சு, கலோரி டெபிசிட்டை காமிச்சு, ப்ளஸ் நீங்கள் இன்டர்மீடியண்ட்டாக பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் வெயிட்டை குறைக்க முடியுன்றது 100% ப்ரூவன் ஃபேக்ட், புரியுதா நான் சொல்கிறது? நானே உதாரணம், ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னோடய வீடியோஸ் எடுத்து பாருங்கள், பயங்கரமான பாடி, புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு 2 வருஷம் முன்னாடி எடுத்து பாருங்கள், இதோட டபுளாக இருந்தேன். அதோட டபுளாக இருந்துட்டு கரெக்டாக ஒரு 1 year 1.5 years டயட் பண்ணும் போதே வந்துட்டு செம்மையாக வெயிட் லாஸ் குறையுது, புரியுதா? ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு தான் நல்ல மனசு, சாப்பிட்டா வெயிட்டு போடும், சாப்பிட்லன்னா குறையும், புரியுதா நான் சொல்கிறது? அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மெயின்டைன் பண்ணாமல் திருப்பி நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல், ஈவினிங் பேஷண்ட்டு, நம்ம இது வேலை அது இது நம்ம போகும்போது திருப்பி நம்ம சாப்பிடும் போது, திருப்பி ஆசைப்படும் போது ஒரு பார்ட்டி வருது, ஒரு கேக் வெட்டுறாங்க, ஒரு பீஸா கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிடும் போது கேலரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணும்போது எக்ஸஸுக்கு போகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேக்ஸ்லாம் பேக்காக லைட்டாக மாறிட்டே வந்துடுது. இதுதான் வந்துட்டு யதார்த்தமான உண்மை. சார், இப்போ இந்த ஆக்டர் அஜித் குமார் அப்படின்னு நம்ம பேசும்போது, இப்போ ரேசிங் அப்போ தான் வந்து அவருடைய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஈவன் அதில் ஜெயிச்சது அவங்க டீம் அப்படின்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த ரேசிங் கான்செப்ட்டுக்கு வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது அவசியமானதாக இருக்குமா? அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எனி ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிசமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்ன்றது ப்ரைமரி ஃபேக்டர் சார், ஓகேங்களா? ரேசிங் கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரேசிங் கார் சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனரோ இல்லைனா வந்துட்டு டாட்டாவோட பெரிய எக்ஸ்யூவி ஹேரியர்ஸில் உட்காடுறதுக்கும்
ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு செடான் மாடலில் உட்கார்றதுக்கும் ப்ளஸ் நீங்கள் ரேசிங் கார்ஸில் உட்கார்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் சார். ரேசிங் கார்ஸ் பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் பாதாளத்தில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்ம காரெலாம் அப்படி ஒரு படி ஏறி இப்படி அந்த லாரி டிரைவர் மாதிரி போய் உட்காருவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதாளத்துள்ள போயிட்டு உட்காரோம். அந்த அந்த இது வந்து இந்த ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டியரிங் இங்கே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு வந்து எவ்வளோ லீன் மாஸ் தேவைப்படுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய பாடி வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீனஸே இருக்காது. ஸோ ப்ளஸ் அவங்க சீட் பெல்ட் போட்டிருக்கணும். அவ்வளோ ஸ்பீடில் போனோம் அப்படின்னும் போது ஹெல்த் வைஸும் டேஞ்சர். ஏன்னா இப்போ வெயிட் நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரலாகவே பிபி கொஞ்சம் ஹையாக இருக்கும், சுகர்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். இவங்க வந்து 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரேசிங் ஸ்பீடு வந்து போகிறாங்க. மினிமம் ஸ்பீடு சொல்கிறேன், 200 250 போகிறாங்க, டேர்னிங்ஸ்லேயே 120 130 போகிறாங்க. அப்போ அவ்வளோ ஸ்பீடில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஒரு ராட்னத்தில் வந்து ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு விஜிப்போ எம்ஜிஎம்மோ போகிறீங்கன்னா என்ன போட்டிருப்பான்னு கீழே படிச்சு பாருங்கள். இஃப் யூ ஆர் ஹேவிங், உங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா, அந்த ரத்த அழுத்த நோய் இருந்ததுன்னா, இருதய நோய் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ராட்டினத்தில் ஏறாதீங்க அப்படின்னு போட்டு தான் அந்த ராட்டினத்துலேயே ஏற்றுவான். இந்த ஜெயிண்ட் வீலு, டோரா இதெல்லாம் சுற்றுறாங்களே, ஏன் அதை போடுறாங்கன்னா இந்த ஸ்பீட்ஸில் அப்படி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த பயம், அந்த ஸ்பீட் வேகத்தில் வந்து ஹார்ட் ரேட் மாறிடும். இப்போ லப் டப்னு துடிக்கிறது திடீர்னு லப் 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 டப் 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 அப்படி ஆகிடும். அப்படி ஆகிடுச்சுன்னா அது பேர் தான் கார்டியாக் அரித்மியா. அப்போ திடீர்னு ஸ்பாட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கார்டியாக் அரித்மியாஸில். அப்போது வெயிட்ன்றது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஐடியல் வெயிட் வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ரைட்லாம் பாருங்கள், இந்த மேலேருந்துலாம் அந்த பங்கி ஜம்ப்லாம் பண்ணுறாங்களே, இந்த வெயிட்டில் இருந்தால் தான் எடுத்துப்பானே. இந்த துபாய்லாம் போகிறீங்களே, நானும் அந்த அட்வென்ச்சர் போய் என்னால் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க சார். அந்த பேராஷூட் ஜம்ப்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாம் போயிட்டு அது போகிறதுக்கு வந்து பேமெண்ட்டுக்குலாம் இறங்கிட்டேன். முதல்ல வெயிட் மிஷின் ஏறுங்கன்னாங்க. ஏறுறவொன்னு 90க்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நான் 91 kgs நம்ம இருந்தேன். இப்போ 1 கிலோ தானேப்பா, 0.1 மேலே இருந்தாலும் அலவுடு இல்லைன்ட்டாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பேராஷூட்டுக்கு அந்த வெயிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது தாங்காது, உங்களுக்கு அது ஒரு ரிஸ்க்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் எங்களுக்கு ரிஸ்க்கு, பிபி சுகர்ஸ் எல்லாமே எனக்கு நார்மலாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நோ சார் வி ஹேவ் ஐடியல் ரூல்ஸ்ன்ட்டான். அப்போ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் தராங்க. அப்போ ரேசிங்ன்ற கான்செப்ட்லேயும் அவரோட கம்ஃபர்ட்டுன்னு ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் ஃப்ரீயாக ஓட்டுறது, ஏன்னா இவ்வளோ இடத்த வச்சுக்கிட்டு அவர் இடமே இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு வெயிட்டில் வந்து ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உட்கார்ற பொசிஷன் பார்த்துருக்கீங்களே, இந்த குழந்தைங்க இப்படி உட்கார்ற மாதிரி இப்படி ஒரு பொசிஷனில் உட்காராங்க. அப்படின்னு இருக்கும்போது கால்கள்லாம் நம்ம அந்த வயிற்று இன்னும் அழுத்தம், அந்த ஸ்டியரிங் எங்கே இருக்கும், அப்போ மூச்சு ஃப்ரீயாக இழுத்து விட முடியாது. அப்போ ப்ரீத்திங்க்கு ஒரு டிஃபிகல்ட்டி, சீட் பெல்ட் வேறு இருக்குது. அப்போ பாடி லீனாக இருந்தால் தான் கொஞ்சம் ஆள் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு நல்லா மூச்சு விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ வெயிட் அதிகமாகும் போது நீங்கள் இப்படி கம்ப்ரஸ் ஆகி உட்காரும் போது இந்த தொப்பெல்லாம் மேலே போய் இன்னும் லங்ஸ் இடிக்கும் போது உங்களுக்கு ப்ரீத்திங்க்கு ஒரு சஃபகேஷன் வரும் கண்டிப்பாக. அப்போ அங்கேயும் வெயிட் லாஸ் உதவுது. மூணாவது ஹை ஸ்பீடில் போகும்போது நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸோட இந்த வெயிட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த கார்டியாக் அரித்மியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலவே வந்து வெயிட் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் உதவுது. அப்போ அவரோட ரேசிங்குக்கு ரொம்ப நல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் வெயிட். அதுதான் கண்டிப்பாக தலைக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் அவருக்கே தெரியுமே. அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவியராக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்சு கோப்பையை வேற ஜெயிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவருக்கே வந்து ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் தெரியும். அது நம்மளுக்கே தெரியும் சார். நம்ம ஃபிட்னஸாக இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ஃபிட் இல்லாமல் பண்ணுறதுக்கும் நிறைய நம்ம வி வில் பி டேலண்டட். புரியுதா? பயங்கரமான டேலண்டடாக இருப்போம். ஆனால் அது ஃபிட்னஸோடு வந்து பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குமே தவிர 10 மார்க் கம்மியாகாதுன்றது உறுதி. இப்போது அஜித் குமார் அவருடைய அந்த ரேசிங்க்கு ஒரு சீக்ரெட் அப்படின்றது இந்த வெயிட் ரிடக்ஷன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதனால தான் நான் இது எல்லா ஆங்கிள்லையும் நான் சொன்னேன். அவரோட உயிர் ஆங்கிள்லையும் சொன்னேன், அவர் ரேசிங் ஸ்பீட் ஆங்கிள்லையும் சொன்னேன், அதே மாதிரி அவருக்கு கம்ஃபர்ட் ஆங்கிள்லையும் சொன்னேன், அவருக்கு ப்ரீத்திங்கில் ஃப்ரீனஸ் கொடுக்குற ஆங்கிள்லையும் சொன்னேன். டெஃபினெட்லி இது வந்து அவருக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். ப்ளஸ் அவர் ரசிகர்களுக்கும் படத்துக்கு வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே அது நல்ல சப்போர்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறோம் சார். ஏன்னா ஒரு சர்க்கிளில் அவர் கார் வந்து கிராஷ் அடிச்சிருச்சு, அந்த சமயத்தில் ஒரு இம்மீடியட்டாக வெளியே வந்தது அப்படின்ற கஷ்டம். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சப்போஸ் போகிறேன், என்னால் அப்படி வர முடியாது சார். ஏன்னா வந்துட்டு அந்த வெயிட்ன்றது அங்கே ரொம்ப முக்கியம். டக்குன்ட்டு இப்படி துள்ளி குதிச்ச உடனே அந்த ஃபிட்னஸ் அண்ட் வெயிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க இல்லை ஒல்லியாக இருக்காங்க, அப்போ அவங்க ஃபிட்டாக அப்படியும் கிடையாது. புரியுதா? ஒல்லியாக இருக்கிறாங்கன்றது ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் அவங்க ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டெய்லி கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், டெய்லி கார்டியாக்குது, டெய்லி வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்க பாடி இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஐடியல் வெயிட்ன்றது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருச்சா? ஐடியல் வெயிட் ப்ளஸ் நம்மளோட எக்ஸசைஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி சேரும் போது ஆள் ரொம்ப ஃபிட்டாக மாறுறாங்க. அது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஹெவி ட்ரைனிங் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இல்லாமலாம் டக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் என்னென்னா இந்த வெயிட் லாஸ்க்கு கலோரி டெஃபிசிட் ரொம்ப முக்கியம்ன்ட்டு. இதோடு சேர்ந்து ப்ளஸ் இது கலோரி டெஃபிசிட் ப்ளஸ்
எக்ஸசைஸும் சேர்த்திங்கன்னா அவ்வளோதான் சார். நீங்கள் சிவகார்த்திகேயன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷால் சார், நீங்கள் யாரெல்லாம் போடணுமோ போட்டுக்கலாம் சார். புரியுதா நான் சொல்கிறது? இவ்வளோ தான் சார். சிம்பிள் மந்த்ரா ஃபார் அன் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலரி டெஃபிசிட் ப்ளஸ் எக்ஸசைஸ், அவ்வளோதான். நீங்கள் இந்த கேலரி டெஃபிசிட் பண்ணிக்கிட்டு டெய்லி மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க, ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு 2 கிலோமீட்டர் சும்மா நீங்கள் ஓடுறீங்க, ஓகேங்களா? அப்படி வேர்க்குது உங்களுக்கு இல்லை, இப்போ எனக்கு அந்த சார்ட் மாதிரியே கிளியராக சொல்லிடுங்க சார். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய சவால், பண்ணவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துடுறாங்க நிறைய பேர். அது இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சார்ட் அண்ட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் தவறு பண்ணுற விஷயம் என்னென்னா, இன்டென்ஸாக இருப்பாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்டென்சிட்டி முக்கியமாக, கன்சிஸ்டன்சி முக்கியமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இன்டென்சிட்டின்னு என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி காலங்காலத்தில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திட்டு 2-3 கிலோமீட்டர் என்ன 5 கிலோமீட்டர் ஓடுறோம் பார் அப்படின்ட்டு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு இன்றைக்கி நான் பட்னி 2 இட்லி தான், 1 இட்லி போதும், 1 ரைஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இருந்துட்டு 2வது நாள் 3வது நாள் அப்புறம் டக்குன்ட்டு போயிட்டு இன்றைக்கி எந்த பிரியாணி கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு, சரி இன்றைக்கி நான் தூங்கிடுறேன் விடு அப்படின்ட்டு. அப்போது அதை டெய்லி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு நாள் வெறித்தனமாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாள் பண்ணாமல் விடுறதை பற்றி தான் இன்கன்சிஸ்டன்ட். புரியுதா நான் சொல்கிறது? இங்கே ரொம்ப முக்கியமான கீ வந்து இன்டென்சிட்டி கிடையாது, கன்சிஸ்டன்சி. அப்போ நீ ஓஹோன்னு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் டீசெண்டாகவே நீங்கள் உங்கள் டயட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே காலைல 2 இட்லி அந்த டைம், இந்த நான் சொல்கிறேன் அந்த டைம் இன்டர்வல், மார்னிங் வந்து நீங்கள் வந்து மைல்டாக ஒரு 100-200 கலோரி தான் டார்கெட் பண்ணணும். அப்போ 2 இட்லி ஒரு பிளாக் காஃபி, புரியுதா நான் சொல்கிறது? ஒரு தோசை ஒரு பிளாக் காஃபி, இல்லைனா 2 பாயில்டு எக்கு ஒரு பிளாக் காஃபி, இப்படின்ற மாதிரி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்ச் ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பதார்த்தங்கள் அதிகமாக இருக்கணும். இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம், சூப்பராக சாப்பிடலாம், வீட்டில் செய்ய தாராளமாக சாப்பிடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறாங்க, சிக்கன் கிரேவி அதிகமாக இருக்கணும், அந்த சிக்கன் பீசஸ் அதிகமாக இருக்கணும். ஆனால் உங்கள் ரைஸ் வந்து சின்னதாக அந்த பதார்த்தத்தில் வைப்பாங்களா கப்பு யூலுண்டு, இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பிரியாணி யூலுண்டு தான் வைப்பாங்க, அந்த மாதிரி யூலுண்டு தான் ரைஸ் இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் உங்கள் சைட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, 2-3 காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. திருப்பி ஈவினிங் நைட் வரும்போது திருப்பி அந்த ஒரு தோசை, இப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட டயட்டை வந்து பிளேஸ் பண்ணணும். நடுவில் நீங்கள் மில்க் குடிச்சிக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃபேட் மில்காக குடிங்க. அதே மாதிரி சுகர் அதில் போடாதீங்க. இந்த எந்த டயட்லையுமே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் குலாப் ஜாமுன் கிடைக்குமா, சைடில் ரசகுல்லா கிடைக்குமா, சைடில் வந்துட்டு எடுத்துன்னு வந்து நம்ம ஏதாவது ஜிலேபி ஜாங்கிரி சாப்பிட்லாமா, இந்த மாதிரி சுகர்ஸ்க்கு டோட்டல் 0 சொல்லிவிடுங்க. சுகர் ஒரு சைடில் கேக் வெட்டுறானாலே ஆப்போசிட் சைடுக்கு போயிருங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய கண்டிப்பாக பேசிக் இம்பார்ட்டன்ட் திங்காக வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். நம்மளோட ஆர்பிசி இருக்குல்ல, அதாவது நம்ம ரெட் பிளட் செல்ஸ், நம்மளோட சுகர் செக் பண்ணுறாங்களே சார், சுகர் செக் பண்ணுறது எதில் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா HbA1cன்னு ஒன்று பார்ப்பாங்க. ஆர்பிஎஸில் HbA1c, அதுதான் கடந்த 3 மாதமாக நம்ம சுகர் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது 6.5க்குள்ளே இருக்கணும். புரியுதா? அதோட நம்மளோட ஆர்பிசி எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த HbA1cன்றது, ஹெச்பின்றது ஹீமோகுளோபின். ஓகே, அதில் வச்சு தான் நம்ம வந்து அந்த சுகரோட வேல்யூஸ் 3 மாதமாக எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்மளோட ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 நாள். 120 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம புது ஆர்பிசி வந்துன்னே இருக்கும். அப்போ 120 நாள் தான் உங்களோட டைம். 120 நாள் நீங்கள் ஆஃப் சுகர் இருந்து பாருங்கள், உங்கள் பாடி குறையலைன்னா ஒரு சைட் மீசி எடுத்துடலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன் மீஸ் 120 days, ஓகேங்களா? கன்ஃபார்ம் சார், இது எனக்கும் தான் சார் பொருந்தும். இவ்வளோ பேசுகிறேனே, நான் இதை பண்ணணும், புரியுதா? நான் பண்ண நானும் தான் பயங்கரமாக ஆவேன், புரியுதா நான் சொல்கிறது? சேலஞ்ச் எல்லாம் தெரியுது எனக்கு, வந்து அந்த செயல்படுத்துறதுல தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அங்கே தான் அடி வாங்குது. அதனால தான் நானே முதல்ல சொல்கிறேன் சார், இன்டென்சிட்டியோட கன்சிஸ்டன்சி இதில் முக்கியம் சார். சயின்ஸ் எல்லாம் தெரியுது, பேக்கப்லாம் தெரியுது, பண்ணணும். ஸோ 120 days வந்து நீங்கள் ஆஃப் சுகர் இருந்துட்டு ப்ளஸ் இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த டயட்டில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வெயிட் லாஸ் சார். ஏன்னா நிறைய லேடிஸ் இதை தப்பு பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சஃபர் பண்ணுறாங்க, ரொம்ப குண்டாக இருக்காங்க, இந்த நீலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஆன்டிஸ் சொல்கிறேன், 45, 50s இந்த ஆன்டிஸ், அவங்களாம் வந்து நம்ம வந்து சார் எல்லா டாக்டர்கிட்ட போனாலே வாக்கிங் போக சொல்கிறாங்க. வாக்கிங் போகிற மாதிரியா இருக்குது உடம்பு, நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு. அப்போ அவங்களாம் டயட்டை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்கன்றது தான் நம்ம முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வெயிட் லாஸ்னாலே ஜிம்முக்கு போனால் அந்த 4 மிஷினில் ஓடணும் இப்படின்ற கான்செப்டில் இருக்காங்க. அது கிடையாது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரைமரி ஃபேக்டர் டயட். 80% டயட். புரியுதா நான் சொல்கிறது? 20% தான் எக்ஸசைஸுக்கு சொல்லுவேன், 80% டயட்டுக்கு தான் சொல்லுவேன். அப்போ நீ டயட்டில் ஆஃப் சுகர் இல்லாமல், நீ டயட்டில் வந்து கலோரி டெஃபிசிட் காமிக்காமல், டயட்டில் நீ வந்து டைமிங்ஸை மெயின்டைன் பண்ணாமல், நீ நைட்டு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு காலையில் ஒன்றுமே சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பு. நைட்டு தான் HMG-CoA ரிடக்டேஸ் கொலஸ்ட்ரால் ஃபார்மிங் என்சைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாருமே பாருங்கள், நைட்டு தான் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி. எங்கே நம்ம வெளியே போனாலுமே பார்த்துக்கிட்டா ஒருத்தர் தட்டிக்கிட்டு இருக்காரு, நம்மளை தூண்டுற மாதிரியே தட்டுவார். அதுவும் டக் டக் டக்
அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்போது ஐயோ ஒரு பிளேட் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தா இப்போ கார் ஸ்பீடாக போகும், அப்படியே ஸ்லோவாக எல்லா காரும் நகரும். இது எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அர்பன் ஸ்ட்ரீட் இருந்தது. இப்போ பார்த்தா பள்ளிக்கரணை தாம்பரம் ரோட்டில் இருக்குது, எல்லா ரோட்லேயுமே பார்த்தா பிலால் ஆப்போசிட்டில் இருக்குது, எங்கே போனாலும் பிரியாணிஸாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே நைட் அதிகமாக சாப்பிட்றோம் சார். அப்படி இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் போகும்போது வெயிட் லாஸ்ன்றாங்களே எப்படி எதிர்பார்ப்பீங்கன்றது தான் நம்ம இதுவாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செக் வச்சோம்னா 120 days இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் உறுதி அப்படின்றதுல எந்த ஆங்கிளும் கிடையாது. ஓகே, 120 days வந்து கம்பல்சரி. 120 days ஆஃப் சுகர் 120 இது சேலஞ்சாகவே இன்றைக்கிலேருந்து கூட நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே வந்து Day 1 Day 2ன்னு நம்ம கலாட்டா சேலஞ்சாகவே கூட எடுத்துக்கிட்டோமே, ஓகேங்களா? தலை அஜித் மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாரும் நம்மளும் சேர்ந்து வந்து நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்வோமே, 120 days சேலஞ்ச் ஃப்ரம் கலாட்டா அப்படின்ற மாதிரி போட்டு 120 days ஆஃப் சுகர் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக்காக காலைல 2 இட்லி, நைட்டு வந்து ஒரு சப்பாத்தி, மதியானம் ஒரே ஒரு போர்ஷன் ஆஃப் ரைஸு, பதார்த்தங்கள் அதிகம், இதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 120 days முடியும் போது மினிமம் சொல்கிற 5 kgs வச்சுக்கோங்க. மினிமம் 5 kgs நீங்கள் குறையலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? கண்டிப்பாக குறையும், ஓகேங்களா? ஆனால் அது கரெக்டாக பண்ணிவிடுங்க. பண்ணாமல் டே நான் பண்ணிட்டேன்டா மாற்றிடு, எனக்கு தெரியல, உன் பேரை மாற்றி எடுத்துக்கோங்க. அப்போ பேரை மாற்றி மிச்சு எடுத்து இல்லை, உண்மைதான் சார், கண்டிப்பாக குறையும் சார். ஏன்னா வந்து நானே பண்ணி பார்த்துருக்கேன் சார், கன்ஃபார்மாக குறையும். அது வந்து ஒரு பேசிக் விஷயம், கண்டிப்பாக குறையும். சயின்ஸ் அது பின்னாடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணோம்னா குறையாத ஆளே கிடையாது, கண்டிப்பாக குறையும். அதனால 120 days, ஏன்னா ஆர்பிசி லைஃப் சைக்கிள் 120 days. ஸோ இந்த ஃபைனலாக ஒன்று சார், இப்போது வெயிட் ரிடக்ஷனுக்காக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான மெத்தட் ஒன்று சொன்னீங்க. நிறைய பேர் டிராஸ்டிக் சேஞ்ச் இமீடியட்டாக தெரியணும்னு நிறைய டயட் சொல்கிறாங்க, வாட்டர் டயட் அது இதுன்னு. அது எவ்வளோ ஆபத்துன்றது மட்டும் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் வெயிட் லாஸ்க்கு எடுக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்லைன் திறந்தாலே இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் பாப்பப் ஆகுது. முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இப்போ பார்த்தா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இந்த வீடியோலாம் வரும்ல, காஞ்சது எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன், அதே மாதிரி தான் முன்னாடி எப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹெர்பல் பவுடர் காமிக்கிறாங்க. என்ன பேர், எந்த நிறுவனம் அதை அப்ரூவ் பண்ணுது, அது வந்து சிடிசி அப்ரூவ்டா இல்லைனா எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டா, எதுவுமே தெரியாது சார். இல்லை அந்த அப்ரூவல் கூட இவங்களே ஸ்டிக்கரை கூட ஒட்டிக்கலாம் சார். எவ்வளோ நேரம் ஆக போகுது அந்த அப்ரூவல் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு? போலியில் வந்து ஆன்லைனில் யார் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அந்த எஃப்எஸ்எஸ்ஐ மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நம்ம செய்ய முடியாதா சார்? ஒரு 100 ரூபா கொடுத்தா நம்ம அண்ணாச்சி செஞ்சு கொடுத்துருவாரு, அதை அப்படியே ஒட்டி விட்டுறலாம், யாருக்கும் தெரியாது. அப்போ எந்த விஷயமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கணும். முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதில் சயின்டிஃபிக் கண்டென்ட் என்ன, எதுவுமே நம்ம மக்களுக்கு தெரியாது. வெயிட் குறைதாமல் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 years பேக் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி நான் வந்து பார்த்தேன், ஓகேங்களா? அவங்க வந்து கொரட்டை நோய் பேஷண்ட்டு, பயங்கரமான கொரட்டை விடுவாங்க. அவங்க ப்ராப்ளமே அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த எப்போ பார்த்தாலும் கொரட்டை விட்டுட்டுருக்கு, அது பக்கத்தில் தூங்க முடியல, பேய் அப்படின்றது தான் கம்ப்ளைண்ட்டு, ஓகேங்களா? அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து, இப்போ நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட என்னம்மா உங்களுக்கு தொந்தரவு என்னன்னு, எனக்கு வந்து தொந்தரவு அந்தளவுக்கு, அவ்வளோதான், ஓகேங்களா? அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன்னா அவங்க நைட்டு ஃபுல்லாக கொரட்டை விட்றாங்க, ஆக்சிஜன் உள்ளே போக மாட்டேங்குது, பிரெயினுக்கு ஆக்சிஜனே போக மாட்டேங்குது. அப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லாத பிரெயின் மறுநாள் காலையில் எழுந்திக்கும் போது தூக்கம் வர மாதிரியே இருக்குது. புரியுதா நான் சொல்கிறேன்? பேசிக்கிட்டு இருக்கும்போது தூங்குவாங்க, டாய்லெட்டில் உட்காந்து தூங்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வண்டி ஓட்டணும் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் கொரட்டை நோயின்னு சொல்லுவாங்க, ஓஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஹை ஹெவி வெயிட். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து வரும்போது இந்த கொரட்டை நோய் இருந்தது ஆல்ரெடி, அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு வந்து பண்ண இப்போ ஒரே ப்ரீத்திங் ட்ரபிளாக இருக்குன்னு. லங்ஸ் எடுத்து பார்த்தா வந்துட்டு ஒரே வெள்ளையாக பயங்கரமான ஸ்பாட்ஸு. முடிஞ்ச அந்த எக்ஸ்ரே உங்களுக்கு அமுச்சு விட்றாங்க, அந்த போடுங்க அந்த எக்ஸ்ரே மட்டும், லங்ஸ் ஸ்பாட்ஸு பார்த்தா வந்து என்னென்னா ஒரு ஹை மெட்டாலிக்காக அந்த லங்ஸில் அந்த லைட்னிங் வரும்ல, அந்த மாதிரி வந்து எக்ஸ்ரேயில் இருக்குது. எப்படா இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட்டை ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா மெர்க்குரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாதிரசமா, நம்ம தமிழில் பதரம். அந்த பாதிரசம் பாய்சனிங், மெர்க்குரி பாய்சனிங் அந்த லேடிக்கு எப்படி சார் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி பாய்சனிங் எப்படி வருதுன்னா, அவங்க வந்து சொல்கிறது வந்து நான் இதை சாப்பிட்றது இது ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ஒன்று காமிச்சாங்க, இதை வெயிட் லாஸுக்கு கொடுத்தாங்க, இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபுக்கு அனுப்ப சொன்னால், அப்புறம் அந்த பேஷண்ட் லாஸ்ட்டு ஃபாலோ அப் எங்கே போனாங்கன்னு தெரியல. அப்புறம் தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்க்குரி பாய்சனிங் பேஷண்ட்டை அப்புறம் நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி இந்த மெர்க்குரியெல்லாம் வந்துட்டு வெளியே தள்ளணும். அப்போது நிறைய இல்லீகலாக இந்த வெயிட் லாஸுக்கு தைராக்சின் யூஸ் பண்ணுறாங்க, தைராய்டு மாத்திரைங்களை வந்து கரைச்சி விட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி இந்த மாதிரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து எதெல்லாம் பேண்ட் சப்ஸ்டன்ஸோ டிராஸ்டிக் சேஞ்ச் கொடுக்குறதுக்கு அட்ரினலின்னு, எப்பினெஃப்ரின்னு,
தைராக்சினு, இந்த மாதிரி மெட்டல்ஸு இதெல்லாம் வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ரிசல்ட் காமிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு மார்க்கெட்டில் விற்கக்கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த லேடி பாருங்கள் மெர்க்குரி பாய்சனிங். நான் எதுக்கு அதை சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் வெயிட் லாஸ்க்காக சில பேர் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, கலோரி டெஃபிசிட் அண்டு இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஏன் வெயிட் கெயின் ஆகுதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும். இந்த லேடிஸ்க்கு இந்த கர்ப்பப்பையில் PCOS இருக்குல்ல சார், PCOD அந்த ப்ராப்ளம், ஹைப்போதைராய்டு அந்த ப்ராப்ளம், குஷிங்ஸ் டிசீஸ் அந்த ப்ராப்ளம், நிறைய பேர் ஸ்டீராய்டு மாற்ற போட்டுட்டு இருப்பாங்க அந்த ப்ராப்ளம். இது எல்லாமே வெயிட் கெயினை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணாலே வெயிட் நார்மல் ஆகும். ஓகே, அதையும் ரூல் அவுட் பண்ணுங்கள். ப்ளஸ் ப்ராப்பர் கேலரி டெஃபிசிட் அண்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ப்ரைமரி பிளாட்ஃபார்மாக இருக்கே தவிர தயவு செஞ்சு எந்த விதமான வெயிட் லாஸ்க்காக ஒரு ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்னியை நீங்கள் சட்னி ஆக்கிக்காதீங்கன்றது தான் நம்ம பதிலாக இருக்குது. ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக இருந்தது சார். நிஜமாகவே என்ன இந்த அவேர்னஸ் வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே டக்குன்னு ஓகே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. பட் அது ரொம்ப டேஞ்சர். எப்பவுமே கஷ்டப்படாமல் பலன் கிடைக்காது சார். கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அந்த பலனுக்கு வந்து நிஜமான வேல்யூ இருக்குது. அப்படி இல்லாமல் அது கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் பலன், ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற மாதிரி. ஓகே, நீங்கள்லாம் வந்து மறக்காமல் அந்த 120 days சேலஞ்ச் எடுத்துக்கோங்க சார் சொன்ன மாதிரி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ சார். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.